வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. 2025 ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸில் இந்த டாபிக் புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ்லையோ அல்லது கிராமர் எக்ஸசைஸ்லையோ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்னு எந்த ஒரு தனி டாப்பிக்காகவும் எந்த இடத்துலையும் கொடுக்கல. ஓகேவா? இந்த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸை எப்படி நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல வேற வேற டாபிக்ல வர்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டா நம்ம படிச்சிருந்தோம்னா இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்னா என்ன, அதோட எக்ஸ்பிளேஷன் என்ன, மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் crucial ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். கரெக்டா நம்ம வேர்டு யூஸ் பண்றதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் words can be confusing due to their pronunciation, spelling, meaning or grammatical function. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பெல்லிங்னாலேயோ ப்ரொனன்சியேஷனாலேயோ மீனிங்னாலேயோ கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனால நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு வேர்டை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது முக்கியம். ஸ்பெல்லிங் மாறினா மீனிங்கே மாறும், கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் மாறினாலும் மீனிங் மாறும் இல்லையா? ஸோ அப்போ வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, we will cover all types of word usage, error including homophones, homonyms, homographs, commonly confused words, contextual word choice, preposition, article, verbs, adjective, adverbs, pronouns, conjunction and idiomatic expressions. இவ்வளோ விஷயமும் இருக்கு கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல. இப்போ நான் கீழே இன்க்ளூட் பண்ணிக்க எல்லா டாபிக்லையும் வேர்டு கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? இது எல்லாமே தனித்தனி டாபிக்கா நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது எல்லா இடத்துலயுமே வேர்டு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா படிக்கணும். ஓகேவா? ஓகே, ஓவராலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி ஹோமோனிம்ஸ் எல்லாமே தனி டாப்பிக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் இருக்க வேர்ட்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. அதோட சேர்த்து அடிப்படை கிராமட்டிக்கலாக நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதுவும் பண்ணியாச்சு. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஜஸ்ட் சொல்கிறேன். ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் சவுண்ட் த சேம் பட் ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங். ஹோமோஃபோன்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்டோட சவுண்டு சேமா இருக்கும், ஆனா மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அஃபெக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. இதை வேகமா பண்ணும்போது கிட்டத்தட்ட அஃபெக்ட் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். பட் ஆனா ஸ்பெல்லிங் வேற, ஏ இருக்கு இங்க இ இருக்கு, மீனிங்கும் வேற. இந்த மீனிங் அஃபெக்ட்டுங்கன்னா பாதிக்கிறன்னு அர்த்தம், இதுங்கிறது விளைவு, அவுட்புட், ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹிஸ் ஸ்பீச் அஃபெக்டட் மீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரது பேச்சு என்னை பாதித்தது. இந்த எஃபெக்ட்ங்கிறது ரிசல்ட்னு அர்த்தம். புதிய சட்டத்தால் பெரிய விளைவு ஏற்பட்டது, விளைவுன்னு அர்த்தம் இந்த எஃபெக்ட்ங்கிறது. ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் இந்த மாதிரி நம்ம வேர்ட் கன்ஃபியூஷன் ஆகலாம், ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. இங்க ஒரு அக்செப்ட்னு ஒண்ணு இருக்கு, கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அக்செப்டுக்கும் எக்ஸெப்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். அக்செப்ட்ங்கிறது ஒத்துக்கிறது, டு ரிசீவ் இந்த மாதிரி மீனிங்கை கொடுக்குது. எப்படின்னா, அவள் விருதை ஏற்றுக்கொண்டால் அந்த மாதிரி, ஷி அக்செப்டட் த அவார்ட் அந்த மாதிரி மீனிங் கொடுக்குது. அதே சமயம் கீழே வந்தோம்னா இங்க எக்ஸெப்ட்ங்கிறது எக்ஸ்க்ளூட் பண்றதுன்னு அர்த்தம். எவ்ரி ஒன் ஹியர் எக்ஸெப்ட் ஜான். எக்ஸெப்ட் அப்படிங்கிறதுனா ஜான் தவிர எல்லோரும் வந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம், தவிர அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேவா? இது பாசிபிலிட்டி. அடுத்த ஹோமோனிம்ஸ்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஒரே ஸ்பெல்லிங் தான், ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், பட் ஆனா மீனிங் இடத்தை பொறுத்து மாறும். ஓகேவா? பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேங்க்ங்கிறது ஒரே வார்த்தை தான், நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே தெரியும். பேங்க்ங்கிறது யூஸ் பண்ணுவோம், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மீனிங் தெரியும். ஆனா அதே சமயம் ரிவர் சைட் அப்படிங்கிறதையும் பேங்க் தான் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போது நமக்கு இந்த வேர்டு வரும், பேங்க்ங்கிற வேர்டு. இப்போ புரியுங்களா? ஒரே வேர்டு தான், ஆனா ரெண்டு மீனிங் இருக்கு. ஐ வென்ட் டு த பேங்க் டு வித்ட்ரா மணி. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வங்கி, ரெண்டாவது மீனிங் கரை, நதிக்கரை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த இந்த பேட் பாருங்க. பேட்டுங்கிறது அன் அனிமல்னு ஒண்ணு இருக்கு, அதே நிமிஷம் கிரிக்கெட்ல யூஸ் பண்ற பேட்டும் இருக்கு. ஏ பேட் ஃப்ளூ ஓவர் மை ஹெட், தலைக்கு மேல பறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்குது. அடுத்த பாருங்க, வாட்ச். இது ஒரு டிவைஸ்னு ஒரு மீனிங் இருக்கு. வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டு அப்சர்வ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. கடிகாரம் இன்னொன்னு கவனி அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. ஐ வாட்ச் டிவி எவ்ரி ஈவினிங். ஓகேவா? ஓகே,
ஓகே. அடுத்த ஹோமோகிராஃப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஹோமோகிராஃப்ஸ்ங்கிறது என்னன்னா, ஹோமோகிராஃப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹேவ் த சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் மீனிங். ஸ்பெல்லிங் சேமா இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷனும் மீனிங்கும் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட இதுவும் மேலே பார்த்ததும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, லெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. லெட்னு ஒரு மெட்டலும் நமக்கு தெரியும். அதே நிமிஷம் இந்த லெட்டை லீடுன்னு வாசிப்போம். லீட் பண்ணி போங்க அப்படிமோ, டு கெயிட் பண்ணி போங்க அப்படின்னு அர்த்தம். ஹி வில் லீட் த டீம். இந்த லெட் வந்து லெட் இஸ் த ஹெவி மெட்டல். இதை லீடுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஒரே ஸ்பெல்லிங் தான், ஒரே பட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது வேறையா இருக்கும், மீனிங் வேறையா இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும்தான் என்ன இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து லெட், இது வந்து லீடு. ஓகேவா? இது பவ், இது பவ் அப்படி சொல்றோம். கிட்டத்தட்ட ரொம்ப அக்யூரஸியா பேசுறேன்னா பவ் அப்படி சொல்றோம். இது வந்து ஒரு வெப்பன். ஹி யூஸ்ட் பவ் அண்ட் ஏரோ. ஓகேவா? அது இந்த பவ் அப்படிங்கிறது டு பெண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். ஹி பவுட் பிஃபோர் த கிங், தலைவணங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்டுங்கிற டாபிக்கே இவங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை இடத்துல நம்ம கன்ஃபியூஸ், நம்ம 100% என்ன பண்ணி ஆகணும், அவன் கொடுக்குற சென்டென்ஸை வாசிச்சு பார்த்து தான் அந்த இடத்துல ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ், குழப்பமான வேர்ட்ஸ் பொதுவாக எடுத்திருக்கேன். மெனி வேர்ட்ஸ் லுக் சிமிலர் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஓகே பாருங்க, லூஸ் லாஸ், டோன்ட் லாஸ் யுவர் கீஸ். இந்த லாஸ்க்கு என்ன மீன்னா இழக்கிறதுன்னு அர்த்தம். இந்த லூஸ்க்கு டைட் லூஸ் அந்த மாதிரி இருக்கு பத்தியா, அந்த மீனிங் அர்த்தம். ஸோ இந்த அட்வைஸ், இந்த அட்வைஸ் ரெண்டுக்குமே மீனிங் இருக்கு. இந்த அட்வைஸ்க்கும் மீனிங் இருக்கு, இந்த அட்வைஸ்க்கும் மீனிங் இருக்கு. பட் ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ல கரெக்டான மீனிங் என்ன, இதுதான். ஹி கேவ் மீ எ குட் அட்வைஸ். பட் இந்த அட்வைஸ்ங்கிறது மீனிங் வேற. அப்ப ஹி கேவ் மீ எ குட் அப்படின்னு கொடுத்து டேஷ்னு கொடுத்து ஆப்ஷன்ல இந்த அட்வைஸ் இந்த அட்வைஸ்னு கொடுக்கலாம். அப்ப நம்ம எந்த அட்வைஸ் நம்ம கரெக்டா எடுக்க தெரியணும். அப்ப நான் சொன்ன மாதிரி ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் பக்காவா 6th and 12th வரைக்கும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த ஸ்டேஷனரி, இது வேற, இந்த ஸ்டேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பல வீடியோல பார்த்துட்டோம். என்னன்னா அந்த ஹோமோஃபோன்ஸ்ல பார்த்துருப்போம். பை சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அலுவலக பொருட்கள். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, கான்டெக்சுவல் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சொற்களை தேர்வு செய்தல். இதுதான் எல்லா இடத்துலயும் பண்ணியாகும். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நம்ம செஞ்சே ஆகணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த லைட் ஒரே வேர்டு தான், ஆனா மீனிங் ரெண்டு மீனிங் இருக்கு. இது ரொம்ப லைட் வெயிட் தாங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நாட் ஹெவி அப்படிங்கிறது. இன்னொன்னு லைட்டுங்கிறது லைட்டை போடுங்க, வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்குமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், the box is very light, the box is very light. அப்போ இந்த இடத்துல இது என்ன மீனிங் கொடுக்குது? இந்த பாக்ஸ் வந்து கம்மியான வெயிட்ல இருக்குங்கன்னு அந்த மீனிங் தான் கொடுக்குது. பாக்ஸ் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்ப அந்த இடத்துல போட்டா அந்த கான்டெக்சுவல் டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அதோட மீனிங் என்ன செய்யும்? மாறும். ஓகேவா? அடுத்த பாருங்க, இந்த பார்க் அப்படிங்கிற ரெண்டு பார்க்கிங், ட்ரீ கவரிங்கிறதையும் பார்க் தான் சொல்லுவோம், டாக் குலைக்கிறதையும் பார்க் தான் சொல்லுவோம். இந்த டார்க் பார்க்டு லவுட்லி, புரியுதுங்களா? டார்க் பார்க்டு லவுட்லி. அப்ப இந்த இடத்துல பார்க்குங்கிறது என்ன செய்யுது? ட்ரீ கவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நாய் குறைக்குது, அவ்வளவுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ச், டு அப்சர்வ் எ டிவைஸ், ஹி வாட்சஸ் டிவி டெய்லி. இந்த இடத்துல வாட்சஸ்ங்கிறது அவன் கவனிக்கிறான், அவ்வளோ. இந்த இடத்துல டிவைஸை அது காட்டப்படலை. ஓகேவா? ஓகே. அடுத்த ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன்லையும் நமக்கு நிறைய என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும். ஹி இஸ் குட் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கரெக்டா அப்படின்னா ஹி இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படிங்கிறதா கரெக்ட் யூசேஜா இருக்கு. பாத்துங்க, ஹி இஸ் குட் இன் இங்கிலீஷ்ங்கிறது கிராமட்டிக்கல், ஆனா பேசும்போது நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் பேசுவோம். கரெக்டுங்களா? ஹி இஸ் குட் இன் லாங்குவேஜ், ஹி இஸ் குட் இன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனா ஹி இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படிங்கிற, அவன் ஆங்கிலத்தில் நன்றாக இருக்கிறான் அப்படிங்கிறதா கரெக்டான மீனிங்கா இங்கே கொடுக்கப்படுது. நம்ம பேச்சு வழக்குலேயே நிறைய எரர் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பிரதர், ஐ எம் லுக்கிங் அட் மை பிரதர். நான் என்னுடைய சகோதரனை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பிரதர் அப்படின்னா நான் என்னுடைய சகோதரனுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மீனிங் கொடுவோம். நான் என் சகோதரனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் தான் கரெக்டான மீனிங்கா இருக்கு. இதுக்கும் மீனிங் இருக்கு, பட் ஆனால் கிராமட்டிக்கலா இங்க என்ன கரெக்ட் யூசேஜ் அப்படிங்கிறது கரெக்டா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்த ஆர்டிகல்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஏ அண்ட் தி, இதுல கண்டிப்பா கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இவங்க டைரக்டா ஆர்டிகல்ஸ்னு கொடுக்காம ப்ரிப்போசன் கொடுக்காம பொத்தாம் பொதுவா கிராமட்டிக்கல் வந்து நான் எங்க வேணாலும் கேட்பேன்,
நீ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்னா அதுக்கு ஒரு டாபிக் ஹெட்டிங்கை கொடுத்து வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ்லயும் நம்ம தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கீழே பாருங்க, ஐ சா எ எலிஃபண்ட், ஐ சா அன் எலிஃபண்ட். ஏஇஐஓ வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் வரணும். ஆனா இப்ப ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னன்னா, ஏஇஐஓயு வந்தாலே வந்து ஆன் போட்டுறணும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து கரெக்ட் தான், அது வந்து 99% தான். ஆனா விதிவிலக்கா ஏஇஐஓயு வந்தாலும் முன்னாடி வந்து இன்னும் ஆனை தவிர சில வார்த்தைகள் வரும். ஓகேவா? அது வந்து இடம் பொருள் ஏவல் பார்த்து போடுற மாதிரி சில விதிவிலக்கெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே கண்மூடித்தனமா ஏஇஐஓன்னு வந்தா நம்ம ஆன் போட்டுறணுங்க அப்படின்னு தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஏஇஐஓ வந்தா ஆன் போடணும். பட் ஆனா சில விதிவிலக்குகளுக்கு அது அது பொருந்துதா, அந்த விதிவிலக்குள்ள வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆன் வராது. ஓகேவா? அதான் நல்லா ஞாபகம் வச்சு. சி இஸ் அன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், சி இஸ் எ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இது உங்களுக்கு இப்ப ஏஇஐஓயு தானே வந்திருக்கு, ஏஇஐஓயு வந்திருக்கு, ஆன் போட்டிருக்கு. ஆனா தப்பு தான், இதோட ப்ரொனன்சியேஷன் மாறும். இது கூட நீங்க நிறைய டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க, என்னன்னா ப்ரொனன்சியேஷனை பொறுத்து ஆனுங்கிறது ஏவா மாறும் அப்படின்ட்டு. நான் இதை கூட விதிவிலக்கு நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இது ரேண்டமா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ப்ரொனன்சியேஷன் மூலியமா நம்ம ஆன் வருமா ஏ வருமா. நான் சொல்றது இது இல்லாம தக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு. த வர்ற இடத்துல ஏஇஐஓஇ தான் வரும், ஆனா அந்த இடத்துல த போடுற மாதிரி இருக்கும் நம்ம. ஓகேவா? ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இது ஃபுல்லா ஆர்டிகல்னா ஃபுல்லா எடுத்தா மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்த வெர்பு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஐ டிட் நாட் வென்ட் டு ஸ்கூல், ஐ டிட் நாட் வென்ட் டு ஸ்கூல் அப்படிங்கிறது தப்பு. ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்லவில்லை. இதுதான் கரெக்ட் யூசேஜா இருக்கு. ஓகேவா? ஓகே. தே வாஸ் பிளேயிங், தே வேர் பிளேயிங். ஓகேவா? இங்க ஏன் தே வாஸ் பிளேயிங் போட்டிருக்கு? இஸ் வாஸ் ஒரு பக்கம், இங்க தே வேர் பிளேயிங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஓகே. தே வேர் பிளேயிங்கிறதா எக்ஸாக்டா கரெக்ட். ஓகேவா? அடுத்த அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் யூசேஜ். she sings beautiful, she sings beautifully, அதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்ப எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கிலே தப்பா பேசிட்டு இருக்கோம்னு பாருங்க. அடுத்த வந்து ப்ரோனவுன் யூசேஜ். அடுத்த ப்ரோனவுன் யூசேஜ், மீ அண்ட் ஜான் வென்ட் டு ஸ்கூல். இதை இப்படி சொன்னா அது தப்பா பார்க்கப்படுது. ஜான் அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல், ஜான் அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல். இதுதான் கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கு. ஓகேவா? மீ அப்படிங்கிறத நான் தான் இங்க மென்ஷன் பண்றது கரெக்டா காட்டப்படுது அவங்களுக்கு. அடுத்த கன்ஜக்ஷன்ஸ், இந்த இடத்துலையும் நம்ம கரெக்டான வேர்ட்ஸை சூஸ் பண்ணணும். அண்டு, பட்டு, சோ, எட்டு, பிகாஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லா நம்ம ஐ லைக் டீ பட் காஃபி, இது கரெக்டான மீனிங்கா? ஐ லைக் டீ அண்ட் காஃபிங்கிறது கரெக்டான மீனிங். ஐ லைக் டீ பட் காஃபி அப்படின்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு டீ பிடிக்கும் ஆனா காஃபி அப்படிங்கிறது பேசும்போதே நமக்கு தெரியும் இது ஒரு இம்ப்ராப்பர் மீனிங் தான் கொடுக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்த இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஏரியா அது. ஹி கிக்கர் த பேஸ்கெட் அப்படிங்கிறது மீனிங் தராது. ஹி கிக்கர் த பக்கெட் அப்படிங்கிறது மீனிங் தரும். அவன் உயிரிழந்தான். நம்ம 6வதுல இருந்து 12வது வரைக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து போட்டிருப்பேன். மொதல் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க, கிக்கர் த பக்கெட் பக்கெட். கிக்கர் த பக்கெட்னா பக்கெட்டை உதைக்கிறது கிடையாது, உயிர் போறது அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஆனா அதுலயுமே அவங்க ட்விஸ்ட் பண்ணலாம், ஹி கிக்கர் த பேஸ்கெட் அப்படின்னு கொடுத்தா அது தப்பு. ஹி கிக்கர் த பக்கெட்னு கொடுத்தா மட்டும்தான் அது என்ன இங்கிலீஷின் பார்வையில கரெக்டான மீனிங் கொடுக்குது. ஓகேவா? ஓகே. கன்க்ளூஷன். ஓகே. இப்போ நான் பார்த்தது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸை படிச்சு முடிச்சிட்டோம்ங்கிறது கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா டாபிக்ஸ், அது முழுக்க உட்காந்து படிக்கணும். அதை படிச்சாதான் நீங்க இந்த ஃபுல்லு தான் படிச்சதா அர்த்தம். ஓகேவா? கன்க்ளூஷன் பாருங்க. யூசிங் வேர்ட்ஸ் கரெக்ட்லி என்ஹான்சஸ் கிளாரிட்டி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஆல்வேஸ் செக் த மீனிங், ஸ்பெல்லிங், கான்டெக்ஸ்ட் பிஃபோர் யூசிங் எ வேர்ட். அது என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே கரெக்டான உறுதிப்படுத்திட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கிளாரிட்டியா ஸ்பீச்சை கொடுக்க முடியும். நீங்க சொல்ல வர அர்த்தங்கள் ரொம்ப தெளிவாக கொடுக்க முடியும். அதே சமயத்துல மீனிங் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க, கான்டெக்ஸ்ட் பிஃபோர் யூசிங் எ வேர்ட். அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களால கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ கடைசியாக நான் சேர்த்துருக்கிறது ப்ராக்டிஸ் வித் எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் அக்யூரசி. இதில் அக்யூரசி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும்.
ஸோ சப்ஜெக்ட் நமக்கு எந்த அளவு டஃப் ஆக்க முடியுமோ அந்த அளவு டஃப் ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம வந்து படிச்சுட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 12 டாப்பிக்கும் தனித்தனி டாபிக் பார்த்துங்க. இந்த இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷனுங்கிறது, கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது, ப்ரோனவுன்ங்கிறது எல்லாமே தனித்தனி டாபிக். இந்த தனித்தனி டாப்பிக்கை இன்டெப்தா நீங்க படிச்சீங்கன்னா, இன்டெப்தா ஃபுல்லா கவர் பண்ணி படிச்சீங்க. இப்போ ஏ அண்ட் தீன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆர்டிகல், அது ஃபுல்லுதே நீங்க படிக்கணும். இப்போ இந்த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல 12 சப்டாபிக் வருது. இந்த 12 சப்டாபிக்கையும் நீங்க இன்டெப்தா படிச்சா மட்டும்தான் இந்த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்டா படிக்க முடியும். நான் அந்த 12 டாபிக் தான் என்னென்னு சொல்லியிருக்கேன். அந்த 12 டாபிக்கை உள்ள நான் கவர் பண்ணல. ஜஸ்ட் 12 டாபிக்ல ஓகே இது எக்ஸாம்பிள்ப்பா, இது எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள்னு அந்த 12 டாபிக் நேம் கொடுத்து அதுல சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அப்ப இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது இந்த 12 டாபிக்கை ஒழுங்கா படிச்சுக்கோங்கன்னா. ஆனா இந்த 12 டாபிக்கை நான் இன்னும் தெளிவா உள்ள போய் நம்ம நடத்தல. ஹோமோஃபோன்ஸ் பார்த்துட்டோம், ப்ரோனவுன் பார்த்துட்டோம், எல்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கல. ஸோ இந்த 12 டாபிக்கும் உள்ள இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல மேக்ஸிமம் கவர் ஆயிருக்கு. என்னென்னலாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் போட்டாது, ஹோமோனிம்ஸ் போட்டாது, ஹோமோகிராஃப்ஸ் போட்டாது, காமன்லி கன்ஃபியூஸ் வேர்ட்ஸும் போட்டாச்சு. இந்த கான்டெக்சுவல் வேர்ட் சாய்ஸ்ங்கிறதும் இதுக்குள்ளே வந்துடும். ப்ரிப்போசிஷன் பார்க்கல, ஆர்டிகல்ஸ்னு பார்க்கல, வெர்பு பார்த்தாச்சு, அட்ஜெக்டிவ் பார்த்தாச்சு, அட்வர்ப் பார்த்தாச்சு, ப்ரோனவுன் பார்த்தாச்சு, கன்ஜெக்ஷன் பார்த்தாச்சு, இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. இது எல்லாமே இன்னொரு தடவை கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸோட இந்த டாபிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தடவை பார்க்கணும். இதில் நம்ம இன்னும் பார்க்காத ஏரியா வந்து ஆர்டிகல் மட்டும்தான். ஆர்டிகலும் ப்ரிப்போசிஷனும் அதை எடுத்து போடுறோம்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த டாபிக்கு நீங்க பார்க்க வேண்டிய பார்வை வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்டை மாற்றி போடுறதுல என்னென்னலாம் குழப்பங்கள் இருக்கு, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த எல்லா நான் இப்போ சொன்ன எல்லா டாப்பிக்கும் நீங்க கவர் பண்ணி படிச்சே ஆகணும். சரிங்களா? ஓகே. இன்னொன்று, எல்லா டாப்பிக்கும் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பாதி பேர் எனக்கு நல்லா தெரியும், பாதி பேர் அவுட் ஆஃப் ஃபீல்ட் அவுட் சொல்ல போனா. ஏன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 4 இருந்து எடுத்தனால. ஜென்ரல் பாதி பேர் வேற வழி இல்லாம ஜென்ரல் தமிழ் படிக்க போயிட்டாங்க. பாதி பேர் எனக்கு இந்த டிஎன்பிசி ஃபீல்டே வேணாண்டா அப்படின்ட்டு போன மக்கள் இருக்காங்க. எதுக்காகனா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டா நீ என்ன வேணாலும் மாத்து, எங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்கணும் தான் இந்த சேனலே நம்ம ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு 99.9% எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு எரர் இருக்குன்னு தெரிஞ்சாலோ, இல்லை இதுல ஏதாவது சின்ன மாற்றங்கள் தெரிஞ்சாலோ தாராளமா நீங்க வந்து கமெண்ட்ல ஜஸ்ட் அது என்ன எரர் என்னங்கிற சொல்லி பின் பண்ணீங்கன்னா கீழே வாசிக்கிறவங்களுக்கு ஓகே அந்த எரர் இருக்க இடத்துல அவங்க கொஞ்சம் அலாட்டா ஓகே இந்த இடத்துல மாறி வருது அப்படிங்கிறத நம்ம அவங்க படிச்சுப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இதுல 1 மார்க்னாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிறதுல இப்போ ஓரளவு கவர் பண்ணியாச்சு. இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஓவரால் இந்த டாபிக்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.